பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவரை போல ஒருவரும் இல்லை, அவருக்கு நிகரானவர் இல்லை. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் செய்கிற கர்த்தர், மாறாதவராக இருக்கிறார். அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா வார்த்தையை கேட்பதற்காக? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையோடு கூட பேசுங்க, குடும்பத்தோடு கூட பேசுங்க ஆண்டவர். இந்த நிகழ்ச்சி மூலமாய் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்ததிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாய் இருந்தால், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால். கடந்த வாரம் பேசும்போது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, இந்த உலக மக்களுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது. இன்னொரு பார்வையில் மனிதர்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், இம்மைக்காக மாத்திரம். இம்மை என்றால் உலக காரியங்களுக்கு மட்டும். 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று உலக வாழ்க்கை, இன்னொன்று பரலோக வாழ்க்கை. இது மனிதன் இந்த உலகத்தில் பொதுவாய் பிறப்பு இறப்பு ஒன்று இருக்கிறது. பிறப்பின் நாளையும் இறப்பின் நாளையும் முன் குறித்து வைத்திருக்கிறார். முன்பதாகவே ஆண்டவர் நம்முடைய மரண நாள் எப்பம் என்று நமக்கு தெரியாது. இந்த மரண நாள் வரைக்கும் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை, அதுக்கு பின்பதாக நித்திய வாழ்க்கை, நித்திய நரகம் இருக்கிறது, நித்திய பரலோகம் இருக்கிறது, நித்திய ஜீவன். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தேவை உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாரங்கள் உண்டு, சில வேதனைகள், கடந்து போக வேண்டிய சில அனுபவங்கள் உண்டு. இவை எல்லாவற்றிற்கும் ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறோம், ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அது சிலர் நம்ம ஆண்டவரை மட்டும் நினைச்சிருக்கலாம், நல்லதுதான். விசுவாசிகளோ, இந்த கிறிஸ்தவங்களோ, சில பேரோ வியாதியா, ஆண்டவரே இயேசு எனக்கு சுகம் தாரும் என்று அவரை நம்பி இருப்போம். கடன் பிரச்சனையே, ஆண்டவர் என இயேசு எனக்கு கடனை மாற்றுவார் என்று நம்பி இருப்போம். எல்லாம் உலகத்துடைய நம்பிக்கைகள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. இது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், இம்மைக்காக மாத்திரம் நம்பாதீங்க. நீங்க நம்பக்கூடாது என்பதை அவர் சொல்லல. இம்மைக்காக மாத்திரம், அதுக்கு மட்டும். அப்படி என்றால் என்ன ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது, மறுமை ஒன்று இருக்கிறது. இம்மைக்காக மாத்திரம் அதை எச்சரிப்பா சொல்றார். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. வசனத்தை கேட்டவங்க, ரட்சிப்பை கேட்டவங்க, அபிஷேகத்தை குறித்து கேட்டவங்க, அழைப்பை குறித்து கேட்டவங்க, நரகத்தை குறித்து கேட்டவங்க, நித்தியத்தை குறித்து கேட்டவங்க, பரலோகத்தை குறித்து கேட்டவங்க, வருகை குறித்து செய்தி கேட்டவங்க, எல்லாவற்றையும் கேட்டு 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 மறுமை குறித்து, ஆண்டுடைய வருகை குறித்து கேட்டவங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுமைக்காக நம்பாதவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கைவிடப்பட்டால் பரிதாபம் நிலைமை. நியாயத்தீர்ப்பின் நாள் ஒரு பெரிய இழப்பு காத்திருக்கிறது, பெரிய ஒரு தண்டனை காத்திருக்கிறது, நரகம். எல்லாவற்றையும் அனுபவித்து அறிந்தவர்களுக்கு, சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு தான் முதலாவது நியாயத்தீர்ப்பு. ஆகவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. கடனுக்கு ஆண்டவர்கிட்ட போறோம், தேவைக்கு ஆண்டவர்கிட்ட போறோம், சுகத்துக்கு ஆண்டவர்கிட்ட போறோம், படிப்புக்கு ஆண்டவர்கிட்ட போறோம், சில அனுகூலமான காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட போவோம். எல்லாவற்றிற்கும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறோம். உண்மைத்தான், கர்த்தரை நம்பித்தான் இந்த உலகத்துல ஜீவிக்கணும். நம்பிக்கைனா கடவுள் நம்பிக்கை அற்றவன் என்கிற பெயர் நமக்கு வந்துவிடும். ஆனால் அது மிக மிக முக்கியம். என்ன ஒரு நம்பிக்கை ஒருவர் எல்லா மனிதருக்கும் தேவை. இந்த உலகத்தில் ஓட்டம் முடியும் போது பரலோகம் ஒன்று இருக்கிறது, நித்தியம் ஒன்று இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஒன்று தேவை. தாவீது சொல்றார், என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். 2 விதமான வாழ்க்கை சொல்றாரு. இம்மைக்குரிய வாழ்க்கை சொல்றாரு, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அது பூமியில் வாழ்கிற நாட்கள், ஜீவனுள்ள நாள். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆனால் சொல்றாரு, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பரலோகம் இருக்கிறது, நரகம் உண்மை, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை உண்மை. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஏன் சபைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், ஏன் வேதம் வாசிக்கிறோம், ஏன் பிரசங்களை கேட்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், எல்லாம் உலகத்துடைய நம்பிக்கையாக மட்டுமே எடுத்துட்டு இருக்கிறோம்ல.
உலகத்துடைய நம்பிக்கை மட்டும் சார்ந்திருக்கும். நம்முடைய நம்பிக்கை இன்றைய கிறிஸ்துவின் மேல் மறுமைக்காகவும் நம்பிக்கை இன்றைக்கு உண்டாகட்டும். ஆபிரகாம் குறித்து நமக்கு தெரியும், விசுவாசியின் தகப்பன். நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் முழு நிச்சயமாய் நம்பினான். அப்படிப்பட்ட நம்பிக்கை வீரன் இன்மைக்காக நம்பினாருங்க. ஆனா பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10-11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதுல விசுவாச பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். பாருங்க, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், உன் இடத்தை விட்டு போ, உன் ஜனத்தை விட்டு போ, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இதெல்லாமே ஒரு இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்மைக்காகவும் கர்த்தர் நம்பி இருந்தார். ஆனால் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவர் இயேசு சொல்றார் 14ஆம் அதிகாரம் யோவான்ல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்த பின்பதாக நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். கட்டி உண்டாக்குற ஒரு அஸ்திபாரமுள்ள நகரம் நமக்காக இருக்கிறது, பரலோக ராஜ்யம். அதன் மேல் நம்பிக்கை. என்னன்னு சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம். இதுல நான் விசுவாச குறித்து போடப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, தூரத்திலே அவைகளை கண்டு. இம்மையில விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்தவங்க இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. தூரத்திலே அவைகளை கண்டு அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம், மறுமைக்குரிய ஒரு நம்பிக்கை, நித்திய ஜீவனுக்குரிய ஒரு நம்பிக்கை, பரலோகத்துக்குரிய ஒரு நம்பிக்கை. தூரத்திலே அவைகளை கண்டு அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். பூமியில அந்நியரா பரதேசியா? பாருங்க, சுயதேசம் எனக்கு ஒன்று இருக்கிற. அடுத்த வசனம் அருமையா இருக்குது. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். ஒரு மறுமையை நோக்கி சொல்றாரு. பூமியில அந்நியரா இருக்கிறோம், பரதேசம் இருக்குது, எங்க சொந்த பூமி அல்ல, என் சொந்த தேசம் அங்க இருக்கிறது. 15ஆம் வசனம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போக அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. 16ஆம் வசனம். அதையல்ல, அதிலும் மேலான பரமதேசத்தை விரும்பின, அதையல்ல, அதையோட மேலான பரமதேசத்தை. பாருங்க, எப்படி ஒரு வாஞ்ச. சுயதேசம் இருக்கிறது, அஸ்திபாரம் உள்ள நகரம் இருக்கிறது. அந்த பட்டணத்தை நம்பி அதை அணைத்து கொண்டாங்க, அதற்காக நாடி ஓடுறாங்க. அதிலும் மேலான பரமதேசத்தை விரும்பினாங்க. ஆகையால் தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணாரே. நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? பரலோகத்தை குறித்து நம்பிக்கை இருக்கிறதா? ஐஸ்வர்யம் உள்ளவர் தான் ஆபிரகாம். இம்மைக்காக நம்பிக்கையை வைத்திருந்தார். இம்மைக்காக மாத்திரம் அல்லாமல் நித்தியத்துக்குரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஐயா அம்மா, இயேசு வரப்போகிறார். இயேசு இந்த பூமியில் மனிதனாய் வந்தது உண்மை என்றால், இயேசு இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தது உண்மை என்றால், இயேசு இந்த பூமியில் வந்து ஜனத்தை விடுவித்தது உண்மை என்றால், இயேசு இந்த பூமியில் வந்து ஜனத்தை மீட்பதற்காக இரத்தத்தை சிந்தி மரித்தது உண்மை என்றால், இந்த இயேசு இந்த பூமியில் அடக்கம் செய்யப்பட்டது உண்மை என்றால், இந்த இயேசு பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை என்றால், அப்பொழுது சீசர்களை ஆசீர்வதித்து பரமேறி போகிறார். எல்லா சீசர்ல வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாங்க. தூதர்கள் சொல்றாங்க, கலிலே மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உலகத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே திரும்பி வருவார். வருகை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஐயா, இயேசுவின் வருகை குறித்து நம்பிக்கை உண்டாகட்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கை உண்டாகட்டும். சுய தேசம் அங்கே இருக்கிற, இது நம்முடைய சுய தேசம் அல்ல. நாம் மேன்மை பாராட்ட முடியாது, கலைந்து போடுகிற கூடாரம், கடந்து போகக்கூடிய காரியம் சுயதேசம். சில வசனத்தை கவனிக்கலாம். முதலாவது பரலோக நம்பிக்கை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதலாவது பரலோக நம்பிக்கை. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஐயா, இயேசு என்னை ரட்சித்தார், இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு பரலோக நம்பிக்கை இருக்கிறது. அநேக பரலோக நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அநேகர் வேதங்களும் அப்படித்தான் போதிக்குது, பரலோகம் இல்லை. ஐயா, மரித்து போயிட்டான், செத்து போயிட்டான், எங்க சொல்றாங்க? செத்ததுக்கு அப்புறம் எங்க போறாங்க? மரிச்சதுக்கு அப்புறம் எங்க போறாங்க? ஒன்று யோசிக்க வேண்டும். எங்கேயோ போறாங்க. நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது?
ஏதோ ஒரு இடம் இருக்கிறது, பரலோகமா நரகமா யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். மறுமைக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. உடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். அதே கொலோசியர் 1:6 அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பின பலன் தருகிறது போல உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனத்தினால் பரலோகத்தை குறித்து எப்படி கேட்கிறோம்? நாம் நம்பியிருக்கிற பரலோக ராஜ்யம் சத்திய வசனத்தினால் சுவிசேஷத்தினால் பெற்றுக்கொண்டோம். 22 கொலோசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நாம் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. என்ன சுவிசேஷம் ஐயா? இயேசு மீண்டும் வரப்போகிறார். என்ன சுவிசேஷம் ஐயா? இயேசு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன சுவிசேஷம் ஐயா? இயேசு மீண்டும் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாய். இயேசு முதலாவது இந்த பூமியில் வந்தபோது பாவிகளை நேசித்து பாவிகளை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு வந்தார். பாவிகளை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு வந்தார். பாவிகளுக்காக வந்தார். பாவம் இல்லாத அவர் பாவத்தை சுமந்தார். பாவம் செய்யாத அவர் பாவம் செய்தான் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டார். பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். ஆனால் இனிமேல் இயேசு வரப்போகிறது பாவிகளை ரட்சிக்க அல்ல, பாவிகளை எடுத்துக்கொள்ள அல்ல, பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு அவர் வரப்போகிறார். இந்த சுவிசேஷம் தான் முக்கியமான ஒரு சுவிசேஷம். என்ன தெரியுமா? இயேசு மீண்டும் வரப்போகிறார். ஒரு நம்பிக்கை. தீத்து 2:13 பரலோகம் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். அநேகர் பாடல் பாடிருக்கிறாங்க. பரலோக நாடென்று இன்ப நாடாமனுக்கு. எப்போ அதை பார்ப்பேன்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என்ன ஒரு நம்பிக்கையோட பாட்டு படிச்சுக்கிறாங்க பாருங்க. பரலோகம் இருக்குது ஐயா. இந்த உலகம் கண்ணீர் நிறைந்தது. இந்த உலகம் பாடு நிறைந்தது. அநேகருடைய உதவியை தேடி ஓடுகிற உலகம். ஆனால் ஒரு உலகம் இருக்கிறது, பரலோக ராஜ்யம். கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வேதனை இல்லாத, புலம்பல் இல்லாத, சண்டை இல்லாத, சந்தோஷம் நிறைந்த தேவ சமூகம் நிறைந்த ஒரு ராஜ்யம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதா? நம்புங்கள். சொல்லிட்டு இருக்கும்போது இயேசு 14 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டும் வருவேன், உங்களை சேர்த்துக் கொள்வேன். அதை சொல்லும் போது தோமா கேட்கிறாரு, வழி எது? சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிற பரலோகத்து வழி எது? இயேசு தான் வழி. உலகத்துடைய வாசல் விசாலமா இருக்கிறதனால் பரலோகத்துடைய வாசல் மிக இடுக்கமான வாசல். தீத்து 2:13 சொல்லுகிறது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அருமையான ஒரு வசனம். எதை போதிக்கிறது ஐயா? எதை தெரியுமா போதிக்கிறது? மகிமையின் பிரசன்னமாகுதலை போதிக்கிறது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மகிமையின் பிரசன்னம் இது தெரியுமா? இரட்சகராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். தூதரோடு கூட வரப்போகிறார். பரிசுத்தவான்களோடு கூட வரப்போகிறார். தெய்வ எக்காலத்தோடு வரப்போகிறார். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம். ஒரு பாடல் படிச்சிருக்கிறார். பெரிய தேவ மனிதன், வயதானவர், பழைய சபையில் உருவாக்கி இருக்கிறார், கட்டி எழுப்பியிருக்கிறார். சின்ன குடிசையில் உட்கார்ந்து இருக்கிறார், சிறிய கூடாரத்தில். கேட்கிறாங்க, ஐயா பெரிய பெரிய சபையெல்லாம் கெட்டு இருக்கிறீங்களேயா? நீங்க உங்களுக்கு தனியா உங்களுக்கு இருக்கணும்னு ஒண்ணு கெட்டலையே, இங்க இருக்கிறீங்களே. அவர் பாடுறார், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஐயா, எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? இயேசு வந்தால் அவரை காண்பேன்.
அவரை பார்ப்பேன், அவரோடு கூட இருப்பேன், அவரோடு கூட வாசம் பண்ணுவேன். நம்பிக்கை இருக்குதா? வீணான நம்பிக்கை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அநேக வீணான நம்பிக்கை வச்சிருக்கிறோம். கிடைக்காத ஒரு காரியத்தை, நம்ப கூடாத ஒரு காரியத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோமே. பரலோகத்து நம்பிக்கை இருக்குதா? நம்ம ஆனந்த பாக்கியம், நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன தெரியுமா? இயேசு மகிமையின் பிரசன்னமாய் வரப்போகிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஐயா பெர்க்மன்ஸ் எப்படி ஒரு எதிர்பார்ப்போட படிச்சிருக்கிறாங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, வரப்போகும் இரட்சகரை எதிர்பார்த்து நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். எத்தனை ஆண்டுகளாய் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இயேசு வரப்போகிறார், நம்பிக்கையோடு காத்திருப்போம் அவருடைய வருகைக்காக. பிரைஸ் தி லார்ட். தீத்து 3:6 தீத்து 3:6 நம்முடைய கிருபையினாலே, தமது கிருபையினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. கிருபையினாலே, நம்முடைய சுயமல்ல, பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, ஆண்டு கிருபையினால் ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி, அடுத்தது ஒரு நம்பிக்கை, நித்திய ஜீவன் உண்டாகும் நம்பிக்கை. இந்த பூமியில் வாழ்வதற்கு ஜீவன், நாசியில சுவாசத்தை ஊதினார். ஆனால் இயேசு சொல்றார், அந்த நோக்கம் ஜீவன் கொடுப்பதற்காகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்றார். ஜீவன் ரட்சிப்பு, அது மட்டுமல்ல, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். அவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தில் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிட்டோம். பாவம் செய்து தேவ மகிமை போச்சு, தேவ சாயல் போச்சு. ஆனால் நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம், தேவ சாயல் இருப்போம், தேவ சாயலை தரித்துக் கொள்வோம், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை உண்டாகட்டும், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக ஒரு நம்பிக்கை, நீதிமான்கள் அநீதிமான்களாகிய மரித்தோர் உயிர் தந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பி இருக்கிறேன். அப்போஸ்தலர் 24:15 உயிர்த்தெழுதல் என்கிற நம்பிக்கை. தெசலோனிக்கேயரில் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஐயா, இம்மைக்காக மட்டும் நம்பாதீங்க, அதுக்கு மட்டும் நம்பி கொண்டிருக்காதீங்க, மறுமைக்காக நம்புங்க. இம்மைக்காக நம்பி நம்பி ஓடி 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 பரலோக ராஜ்யத்தை விளந்துடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, வருகையில கைவிடப்பட்டக்கூடாது. நம்முடைய ஓட்டம், நம்முடைய ஜெபம், நம்முடைய பிரயாசம் ஆண்டவர் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பரலோகத்துல பெற்றணும், பரலோகத்தில் நான் சார்ந்து இருக்கணும், பரலோகத்தில் இருக்கணும் என்பது தான் நம்முடைய ஏக்கம், ஓட்டம் எல்லாம். 1 கொரிந்தியர் 15:51-52 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிற, நாமெல்லாம் நித்திரடைய போவதில்லை, ஆனாலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதிலே நாமெல்லாம் ஒரு மறுரூபமாக்கப்படுவோம். 52 எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரித்தோர் எழுந்திருப்பார்கள். யோபுவை குறித்து நமக்கு தெரியும். யோபு பக்தன் என்ன சொல்றார் தெரியுமா? யோபு நம்பி இருந்தார் ஆண்டவர் இன்மையில. அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாம் போச்சுங்க, உச்சத்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பூண்கள், பற்கள். அவருடைய சொத்துக்கள் இழந்தார், ஐஸ்வர்யத்தை இழந்தார், பிள்ளைகள் இழந்தார், வீட்டு மேல காற்று மோதி வீடு விழுந்தது. நான் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த நம்பிக்கையை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. யோபு 19:25-26-27 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். என்ன நம்பிக்கை பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற, மை ரெடிமர் இஸ் அலைவ். அவர் கடைசியில் பூமியின் மேல் நிற்பார், அவரை என் கண்கள் பார்க்கும், அவரை பார்ப்பேன், அறிந்திருக்கிறேன். 26 என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். தேவனை நான் பார்ப்பேன். 27 அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளின் திரைகள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என்ன ஒரு வாஞ்ச நம்பிக்கை தெரியுமா?
கிறிஸ்துவை நான் பார்ப்பேன். என் கண்கள் அவரை காணும், என் கண்கள் அவரை காணும். சிலுவை கல்லன் ஒருவன் இருந்தான். 2 கல்லர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு கல்லன் மரண நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்றான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைத்தாரலும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பரலோக நம்பிக்கை. இயேசு இந்த பூமியில் முடிந்தது என்று சொல்லப்படும் போது இன்னொரு நம்பிக்கை ஒன்று ஆரம்பிக்கிறது. பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை ஒன்று ஆரம்பிக்கிறது. உலகத்தின் ஓட்டம் முடிந்த பின்பதாக ஒரு புதிய ஓட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை அவர் மையப்படுத்தி சொல்றார். இயேசு சிலுவையிலே பேசின 2வது வார்த்தை, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இந்த சிலுவை கல்லன் ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கை இருந்தது. உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னு நினைச்சிடலாம். பல ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சிருங்கப்பா. அன்புக்குரியவர்கள், இந்த வார்த்தை கேட்ட ஒருவருக்கும் நம்பிக்கை உண்டாகட்டும். இம்மைக்காக மட்டும், ஐயா ஏன் சபைக்கு வரீங்க, ஏன் ரசிக்கப்பட்டுக்கிறீங்க, ஏன் ஜெபிக்கிறீங்க, ஏன் வேதம் வாசிக்கிறீங்க, ஏன் கன்வென்ஷன் கூட்டங்கள் கலந்து கொள்றீங்க, ஏன் கிறிஸ்தவராக இருக்கிறீங்க கேட்டா நல்லா இருக்கணும், அது மட்டும்தான், உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் இல்லையா? பிரதானமான ஒரு நோக்கமே பரலோக ராஜ்யம். இலக்கை நோக்கி நாம் இன்னும் தொடருவோம். நமக்கு நியமிக்க இருக்கிற ஓட்டத்தில் இன்னும் ஓடுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் நம்பிக்கை இம்மைக்காக மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் இந்த வார்த்தை மூலமாய் மறுமைக்காகவும் நம்புவதற்கு அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். நம்பிக்கை உள்ளவர்கள் நோடு கூட சேர்ந்து பாடுங்க. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பேசின வார்த்தைக்காய் நன்றி. இம்மைக்காக மட்டும் மேல நம்பிக்கை வச்சு பரிதபிக்கப்பட்டுறக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, நித்தியத்தை அடையாமல் போயிடக்கூடாது, வருகையில கைவிடப்பட்டுறக்கூடாது. நித்தியத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை உண்டாகட்டும். ஆனந்த பாக்கியமாக நம்பிக்கை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பரலோக நம்பிக்கை உண்டாகட்டும். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். பரலோக நம்பிக்கையுமே காண்பேன் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மறுமைக்காக நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.